இந்த வீடியோல ராக்கெட் லான்ச் அனிமேஷனை எப்படி ஃபிக்மால கிரியேட் பண்றதுன்னு பிடியோட யூஎக்ஸ் டிசைனர் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ லெட் ஸ்டார்ட். ஒரு இன்டராக்டிவான ராக்கெட் அனிமேஷன் ஃபிக்மால எப்படி பண்றதை இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஒரு இன்டராக்டிவான ராக்கெட் அனிமேஷனுக்கு எனக்கு தேவையான இமேஜ் தான். எனக்கு ஃபுல்லாக கிடைக்கல, ஐ மீன் ஒரே இமேஜாக கிடைக்கல. ஸோ ராக்கெட் தனியாக அண்ட் ஃபயர் தனியாக கிடைச்சிருக்கு. அப்படியே வச்சிருக்கேன், தனியாக ஒரு குரூப்பாக போட்டுக்கிட்டேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேமாக எடுத்துக்கிட்டு அது திரும்ப ஓவரால் செலக்ட் பண்ண ஃப்ரேம். அது உங்களுக்கு காம்பனண்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், அதில் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ எனக்கு ராக்கெட் அண்ட் ஃபயர்னு தனித்தனியாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ணிட்டு நான் இங்கே ஒரு காம்பனண்ட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கிரியேட் காம்பனண்ட் இருக்குது, இல்லை கண்ட்ரோல் ஆல்ட்டுக்கே. ஓகே, ஸோ நான் காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு வேரியண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு வந்து ராக்கெட் வந்து ரெடியாக இருக்கிற மாதிரி, லைக் ஒரு மூமெண்ட்லேயே இருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த மாதிரி நான் பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் அதுக்கு நீங்கள் வேரியன்ட் சேஞ்ச் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆகணும்னா உங்களுக்கு உள்ள இருக்க இமேஜோட பொசிஷனை சேஞ்ச் பண்ண தவிர வேரியண்டோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணால் ஒரு யூஸுமே இல்லை, ஒன்றுமே ஆகாது. ஓகே, ஸோ அதனால் நான் எடுத்து செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு அதோட பொசிஷன் மட்டும், அதாவது ஜஸ்ட் 1 பிக்சல் டு த லெஃப்ட் அண்ட் 1 பிக்சல் டவுன். ஓகே, ஸோ மொத்தமாக 1 பிக்சல் லெஃப்ட் 1 பிக்சல் டவுன் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்பி ஒரு வேரியண்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்பி அதே பொசிஷன் என்ன பண்ணேன், ஒன் பிக்சல் லெஃப்ட் 1 பிக்சல் டவுன். இப்போ என்ன பண்ணுறேன், 1 பிக்சல் லெஃப்ட் 1 பிக்சல் ரைட். எனக்கு ஆக்சுவல் பொசிஷனுக்கு திரும்பி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1 பிக்சல் டு த ரைட் அண்ட் 1 பிக்சல் டு த டாப். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் இதில் வந்து 1 பிக்சல் லெஃப்ட் 1 பிக்சல் பாட்டம், இது வந்து 1 பிக்சல் ரைட் 1 பிக்சல் டாப். அந்த மாதிரி பொசிஷன் ரீசெட் பண்ணிட்டு ரைட்டு டாப்னு வச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பொசிஷன் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என் ப்ரிஃபரன்ஸ்க்காக இதுக்காக வைக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு மூவ்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ஒர்க் ஆன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆஃப்டர் டீல தான் வைக்க போகிறோம். ஸோ ப்ரோட்டோடைப் போயிட்டு இங்கேருந்து இது ஃபர்ஸ்ட் வேரியன்ட்ல செகண்ட் வேரியண்ட்டுக்கு ஆஃப்டர் டிலே 1 ms எனக்கு எந்த டிலே இருக்கக்கூடாது. ஸ்மார்ட் அனிமேட்ல நான் லீனியர் வச்சுக்கிட்டு அதுக்கு 100 ms வச்சுக்கிறேன். திரும்பி அகைன் இதுக்கு சேம் செட்டிங்ஸ் அதே தான், லீனியர் 100 ms அண்ட் திரும்பி இது வந்து நான் மேலே கனெக்ட் பண்ணேன், லூப்பில் ஓடணும்ல. ஸோ நான் திரும்பி மேலே கனெக்ட் பண்ணிக்கிறேன் 100 ms. ஸோ டன். இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு டம்மி ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு நான் ஒரு பிளாக் கலரில் வச்சுக்கிறேன். இது வந்து என்ன பண்ணுறேன், இன்ஸ்டன்ஸ் அகைன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆல்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணிட்டு வருவீங்க. அப்படி இல்லாட்டினா அசெட்டில் போயிட்டு லோக்கல் அசெட்ஸில் போயிட்டு இதை கூட நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டுமே ஒன்று தான். நான் இங்கே ஆல்ட் பிடிச்சி நான் இன்ஸ்டன்ஸ் எடுத்து வரேன். ஸோ இன்ஸ்டன்ஸ் பார்த்தாலே தெரியும், உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இன்ஸ்டன்ஸாக வச்சுருக்கேன். ஸோ நான் சென்டராக வச்சுக்கிறேன். ஸோ ப்ரிவியூக்கு வந்து ஷிஃப்ட் அண்ட் ஸ்பேஸ் அழுத்தினா உங்கள் ப்ரிவியூ ஓப்பன் ஆகும். ஸோ ஒர்க் அதான் செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதான் தப்பு பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சி ப்ரோட்டோடைப் டிலே வேரியன்ட் டு டிலே. ஓகே, ஓகே, எனக்கு வந்து இதுலேருந்து எனக்கு இது வருது, பட் ஆனால் சம் டிலே இருக்குது எனக்கு இங்கே. ஸோ லெட்ஸ் சி இது என்னதுன்னு பார்ப்போம். 1 ms ஸோ 800 ms வச்சுருக்கேன். ஸோ 1 msன்னு மாற்றிட்டேன். எனக்கு இப்போ தெரியுதா உங்களுக்கு, சின்ன சேஞ்ச் தான். ஸோ இப்போ தெரியுதா, ஒரு ரெடியாக இருக்கு, ஒரு மூவ்மெண்ட்லேயே இருக்குது அனிமேஷன். ஓகே, இப்போ கிளிக் பண்ண எதுவும் ஆகாது, ஏன்னா நான் ஆன் கிளிக் எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ மூவ்மெண்ட்டில் இருக்க அனிமேஷன் எனக்கு ரெடியாக இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு அது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணி இது ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு வேரியண்ட், அதாவது என்ன எதுக்குன்னா, எனக்கு வந்து கிளிக் பண்ணால் எனக்கு மேலே பறக்கணும். ஓகே, இப்போ எனக்கு மூவ்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து உள்ள இருக்க இமேஜோட பொசிஷன் மாத்திரம் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே தான் எனக்கு கிளிக் பண்ணால் மேலே பறக்கணும்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுத்தையும் நான் இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நான் மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேவா, ஷிஃப்ட் எழுதிட்டு அப் ஏரோ எடுத்துகிட்டு போகிறேன். 10 பிக்சல்ஸ் மூவ் ஆகும். ஸோ இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. கிளிக் பண்ணிட்டு இருக்கனால ஆன்ல இருக்கனாலும் தெரியல, ஆஃப் பண்ணிட்டா உனக்கு இங்கே இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி வேரியன்ட் இங்கே தான் இருக்குது, இமேஜ் கூட மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ அதனால பொசிஷன் எனக்கு மாறும். இப்போ நான் என்ன பண்ணேன், கிளிக் பண்ண எனக்கு மாறணும். அப்போ நான் எதுக்கு நான் கிளிக் பண்ணுவேன்னா, இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, தேர்டை கிளிக் பண்ணிட்டு, ஏன்னா இப்படி வருது இல்லை, ஸோ தேர்ட்லேருந்து பண்ணிட்டு இதுக்கு ஆன் கிளிக் கொடுத்துட்டு மூவ்மெண்ட் ஸ்லோவாக போகணும். ஸோ வந்து ஸ்மார்ட் அனிமே நான் என்ன பண்ணுறேன், ஒரு 6 செகண்ட்ஸ் 6000 ms வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்கு மூவ் ஆகும்போது எனக்கு கிளிக் ஆகாது.
ஆனால் எனக்கு கிளிக் ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன், பட் ஆனால் ஆக மாட்டேங்குது. ஒரு கட்டத்தில் மட்டும்தான் ஆகும். இங்கே பாருங்க, எனக்கு எப்போ கிளிக் பண்ணாலும் ஆகும். எனக்கு சில நேரம் கிளிக் பண்ணும்போது எனக்கு வர மாட்டேங்க பாருங்க, அந்த இடத்துல இருக்குன்னு காமி எனக்கு எல்லா நேரமும் வரணும். இது எப்போ வரும்னா எனக்கு தேர்ட் இது வரும்போது மட்டும்தான் வருமே தவிர, இங்க பாருங்க எனக்கு இப்போ கிளிக் பண்றேன் வரல. ஏன்னா வந்து எனக்கு தேர்ட் இது கரெக்டாக இந்த தேர்ட் பொசிஷன் ஒன்று வச்சிருக்கேன், அது வரும்போது தான் நான் கிளிக் பண்ண வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ எனக்கு தேர்ட் பொசிஷன்ல இல்லை, ஸோ எனக்கு மிச்ச ரெண்டு பொசிஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்குமே நான் ஆன் கிளிக் பண்ணணும். இப்போ கரெக்டாக தேர்ட் பொசிஷன் வரும்போது கிளிக் பண்ணா போகுது, மிச்சம் நான் பண்ணும்போது எனக்கு வராது. ஏன்னா தேர்ட் பொசிஷனை கரெக்டாக நான் கிளிக் பண்ணல. ஸோ எனக்கு யூசருக்கு வந்து எப்போ கிளிக் பண்ணாலும் போகணும்னா அப்போ தேர்டுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன், நான் எல்லாத்துக்குமே ஆன் கிளிக் கொடுப்பேன். அப்போ இதுல இருந்துமே எனக்கு செகண்ட்ல இருந்துமே ஆன் கிளிக் கொடுத்துட்டு நான் தேர்ட் இது கொடுப்பேன். ஓகே, அதே மாதிரி இதுக்கும் கொடுக்குறேன் 6000 ms. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிளிக் பண்ணி பார்த்தா எனக்கு எப்போ கிளிக் பண்ணாலுமே மேலே பறக்கும். ஓகேவா? ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன், எனக்கு எப்போ இருந்தாலுமே போகும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும்னா கூட நீங்கள் டியூரேஷனை மாற்றிக்கலாம். சாரி, ஆன் கிளிக்கில் போயிட்டு லட்சம் எனக்கு ஒரு 1.5 செகண்ட்ஸ் போயிடணும்னு வச்சுக்கோங்க. மாற்றிக்கிறேன், அதை ராக்கெட் ஃபாஸ்ட்டாக போகும்னு சொல்லுவீங்க, அதனால வந்து டியூரேஷனை மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ராக்கெட் ஃபாஸ்ட்டாக பறக்கிற மாதிரி இருக்கா? ஓகே, நான் இது 3 இது மாற்றல, 1500 இதுக்கு மாற்றலாம். இப்போ ஃபாஸ்ட்டாக பறக்குதா? இப்போ எனக்கு இது இன்னும் கொஞ்சம் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம்னா, இது சின்ன ஃப்ரேம் எனக்கு பறந்து போனதுக்கப்புறம் தெரியாது. ஸோ லெட்ஸே நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து நான் மேக்புக் ப்ரோ 16 வச்சுக்கிறேன், ஒரு டார்க் ப்ளூ ஷேட்னு வச்சுக்கிறேன். எனக்கு பிடிச்ச டார்க் ப்ளூ கலரில் வந்து ஒரு டார்க் ப்ளூ ஷேட், இந்த ஷேடில் வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து நான் ஸ்க்ரோலிங் ப்ராப்பர்ட்டி நான் கொடுத்துருக்கேன், ஐ மீன் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ லெட்ஸே இங்கெல்லாம் எனக்கு கண்டென்ட் இருக்குது. ஸோ நான் எக்ஸாம்பிளாக ஒரு சும்மா ஒரு டம்மி ஃப்ரேம் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன், ஐ மீன் டம்மி ரெக்டாங்கிள். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் இருக்கு எனக்கு. ஸோ இப்போ இதில் இருக்கும் போது எனக்கு அந்த ரெக்டாங்கிள் வந்து அந்த ராக்கெட் வந்து எனக்கு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் கே ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் டூல் வச்சு நான் கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு இங்கே இருக்கு. ஸோ இப்போ எனக்கு இங்கே கீழே இருக்கு ராக்கெட். ஓகேவா? எனக்கு ராக்கெட் வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணும் போதே எனக்கு மேலே போகிறது நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே பார்க்கணும்னா அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஸோ நான் 1500 ms வச்சிருக்கேன். ஸோ லெட்ஸ் see அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபாஸ்ட்டாக போயிடும், ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு இடமே ஐ மீன் இந்த நேரமே இருக்காது உங்களுக்கு, பட் ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபில் விட்த் கொடுத்துட்டு எனக்கு இங்கே இருக்கு ராக்கெட், கிளிக் பண்ணால் எனக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணும் போதே எனக்கு அப்படியே இருக்குது. பட் ஆனால் அது மறைஞ்சு போயிடுது 1500 ms. திரும்பி எனக்கு அங்கேயே வந்துடும், ஏன்னா அது 1500 ms முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எனக்கு அங்கேயே வந்துடும். எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அங்கே. இப்போ எனக்கு என்னன்னா எனக்கு இந்த ரெக்டாங்கிள் இந்த ராக்கெட் இருக்குல்ல, எனக்கு எல்லாத்துக்கும் மேலே இருக்கு. ஸோ நான் பொறுமையாக எனக்கு டைமிங் வந்து நான் லெட்ஸே ஒரு 6000 ms கொடுத்துக்கலாம், நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தது. ஸோ எனக்கு 6000 ms நான் இப்போ மாற்றிக்கலாம். நம்ம டிலே வந்து நான் எங்கே இருக்கு, ஆன் கிளிக்கில் போட்டிருக்கேன்ல, கிளிக் 6000 ms கொடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் நான் 6000 ms கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வரும், பட் ஆனால் அந்த 6 செகண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் தான் எனக்கு போகும். அது முடிஞ்சக்கப்புறம் போய், ஏன்னா எனக்கு இவ்வளோ தூரம் இருக்கு, அது நான் எப்படி பண்ணணும்னா, ஏன்னா அந்த 6 செகண்ட்ஸ் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா எனக்கு இந்த ஃப்ரேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு இங்கேருந்து இங்கே போகிற வரைக்கும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதனால எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் 6 செகண்ட்ஸ் கவர் பண்ண கொடுத்துருக்கேனே தவிர அதே டிஸ்டன்ஸ் தான் எனக்கு இங்கே பாதி தூரம் வருது. ஓகேவா? ஸோ இன்னும் பாதி தூரம் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நான் எக்ஸ்டெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு டோட்டலாக மேலே போகும் எனக்கு. ஸோ அக்யூரேட்டாக எப்படி பார்க்கணும்னா, லெட்ஸ் சே எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டம்மியாக ரெக்டாங்கிள் இங்கே வச்சிருக்கேன்ல, இங்கேருந்து எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து இது எவ்வளோ இருக்கு, ஹைட்டு 6213 தெரியுதா உங்களுக்கு? இங்கே 6213 ஹைட் இருக்கு. ஸோ நான் அதே ஹைட் வச்சுக்கிறேன். ஸோ 6213 ஹைட்டு.
அப்போ எனக்கு இந்த ஃப்ரேமோட வந்து எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 6213. ஸோ 3616213. ஓகே, இப்போ இது எங்க இருக்கு? எனக்கு 271. ஓகே, ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு எனக்கு இப்போ எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ எனக்கு எங்கே இருக்குது? ஸோ இங்கே ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நான் இதை வந்து நான் 6213 வச்சுக்கிட்டு எல்லாம் என் ரெஃபரன்ஸுக்கு தான். ஓகேவா? ஒரு அக்யூரேட்டாக எனக்கு வரணும்னா எனக்கு இப்படி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு இங்கே இருக்குது. ஸோ மொத்தமாக வரதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் இன்னும் ஃபுல்லாக மேலே ஏற்றிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு எனக்கு 6 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இப்போ எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும், 6 செகண்ட்ஸ்குள்ளே கவர் பண்ணுக்காக எனக்கு ஃபுல்லாக போகும். ஸோ இதான் ஃப்ரேமோட எண்டு. எனக்கு ஃபுல்லாக மேலே பறந்துடுச்சு. ஓகேவா? ஸோ திரும்பி 6 செகண்ட் மட்டும் திரும்பி இங்கே வந்துடும். ஸோ கிளிக் பண்ணும் போது எனக்கு 6 செகண்ட் நீங்கள் கொடுக்குற டைமிங் தான். ஸோ 6 செகண்ட்ஸ்குள்ளே எனக்கு மேலே போகும்னு சொல்லிட்டு 6 செகண்ட்ஸ்குள்ளே போயிருச்சு. அப்படி 6 செகண்ட்ஸ்க்கு போயிருச்சு. ஸோ நான் கிளிக் பண்ண போது திரும்பி அந்த கரெக்டாக அந்த ஃப்ரேம் ஒன்று திரும்பி இங்கே வந்துடும். ஸோ இன்ட்ராக்டிவாக நீங்களும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வர வர எனக்கு அந்த ராக்கெட் அப்படியே எங்கே போகுதுன்னு தெரியும். திரும்பி நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளா அவ்வளோதான். இதுதான் இந்த இன்டராக்டிவான ராக்கெட் அனிமேஷன் பண்றதுக்கு. இது ஒழுங்கா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு இன்டராக்டிவான ராக்கெட் அனிமேஷன் இப்படிதான் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஒழுங்கா பார்க்கணும்னா வந்து இதெல்லாம் தூக்கிடலாம், எதுக்கு தேவையில்லாம இருக்கட்டும். சும்மா கண்டென்ட் எங்க இருக்குன்னு காட்டுறது தான். ஓகே, ஸோ ராக்கெட் வந்து நான் நடுவில் வச்சுக்கிட்டு சும்மா டெக்ஸ்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் ஸ்கேல் டூல் வச்சுக்கிறேன், பெருசாக்கிக்கிறேன். ஆகி நான் என்ன பண்ணுறேன்னா அதோட ஸ்பேசிங் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது போதும். எனக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு எனக்கு இது போதும். அதை பாட்டம் கீழே வச்சுக்கிறேன், இன்ஸ்டன்ஸ் கீழே வச்சுக்கிறேன். இப்போ இதோட சைஸையும் நான் பெருசாக்கிக்கிறேன். ஓகே, சென்டர் ஆக்கிட்டேன். இப்போ இது பறக்க விடுவோம். இப்போ இங்கே இருக்குல்ல, இப்போ ராக்கெட் ரெடியா இருக்கு. கிளிக் பண்ண எனக்கு அப்படியே மேலே போகுது. திரும்பி அதை பார்த்தா எனக்கு அங்கேயே இருக்கணும். ஸோ சிம்பிள். இப்போ ஒரு இன்டராக்டிவ் ராக்கெட் அனிமேஷன் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னும் ஃபியூச்சரில் வந்து லேண்டிங் பேஜ் எப்படி டிசைன் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கும் போது இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுத்த இந்த மாதிரி இந்த ஒரு இன்டராக்டிவ் ராக்கெட் அனிமேஷன்லாம் நம்ம லேண்டிங் பேஜை வச்சு ஒரு உங்களுக்கு டெமோ மாதிரி காட்டுறேன். ஸோ அதை நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இதை இப்படிதான் ஒரு இன்டராக்டிவான ராக்கெட் அனிமேஷன் ஃபிக்மால எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். வச்சு டவுட்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து யூஎஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போ பிடியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.